வெல்கம் பேக் டு யூனிடெக் த காப்பியர் எக்ஸ்பர்ட்ஸ். நான் சத்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பிராண்ட் அண்ட் மாடல் பார்த்திங்கன்னா கேனனில் IR222-4N நியூவாக இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாடலோட ப்ரீவியஸ் மாடல் பார்த்திங்கன்னா வந்து கேனன் IR2006N இருந்தது. ஸோ இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணி இந்த நியூ மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடலோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி, நெட்வொர்க் பிரிண்ட், நெட்வொர்க் கலர் ஸ்கேன் அண்ட் சென்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் பேனல் வந்து 3.5 இன்ச் பிளாக் அண்ட் ஒயிட் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரேம் சைஸ் அதாவது மெமரி பார்த்தோன்னா 1 GB மெமரி இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 2 GB எம்பெடட் மல்டிமீடியா கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலோட அக்சசரி பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து சிங்கிள் பேப்பர் ட்ரே இருக்குது. இதில் வந்து அப் டு A3 சைஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 250 ஷீட்ஸ் வரைக்கும் நம்ம பேப்பர் லோட் பண்ணிக்கலாம். பேப்பர் திக்னஸ் வந்து 64லேருந்து 90 GSM வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது மல்டி பைபாஸ் ட்ரே பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து அப் டு A3 சைஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 100 ஷீட்ஸ் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். பேப்பர் திக்னஸ் வந்து 60 GSMலேருந்து 157 GSM வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஆட்டோ டியூப்ளெக்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட பேப்பர் திக்னஸ் வந்து 60 GSMலேருந்து 90 GSM வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது DADF அதாவது ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர், ரிவர்சபிள் ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். இதுலேயும் வந்து ஆப்ஷன் தேவைன்னா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீடரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் வந்து 80 GSM இருக்குது அப்படின்னா 50 ஷீட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவே வந்து 52 GSMலேருந்து 105 GSM வரைக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இதோட வார்ம் அப் டைம் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் ஆகும்போது 30 செகண்ட்ஸ்லேயும் ஸ்லீப் மோட்லேருந்து ஆன் ஆகும்போது 4.3 செகண்ட்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அண்ட் காப்பியோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் சைடு எடுக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு 24 பேப்பர்ஸ் வரும் A4ல், சரிங்களா. அடுத்தது A3 எடுக்கிறீங்கன்னா 12 பேப்பர்ஸ் பெர் மினிட் ஆகும். A4R எடுக்கிறீங்கன்னா 11 பேப்பர்ஸ் பெர் மினிட் ஆகும் நம்மளுக்கு வரும். அதே இது டபுள் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கும் போது 16 பேப்பர் பெர் மினிட் வந்து A4லேயும் 7 பேப்பர் பெர் மினிட் A3லேயும் 8 பேப்பர்ஸ் பெர் மினிட் வந்து A4Rலேயும் வரும். அடுத்தது பிரிண்ட் காப்பி ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 600x600 dp கொடுத்துருக்காங்க. பேஜ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக UFR2 கொடுத்துருக்காங்க. PCL அப்படிங்கிறது வந்து போஸ்ட்ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். இது வந்து ஆப்ஷன் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்டிபிள் காப்பீஸ், சிங்கிள் ஸ்கேனிங் மல்டிபிள் காப்பீஸ் வந்து 1 to 999 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஜூமிங்கோட ரேஞ்ச் வந்து 25%லேருந்து 400%. அதாவது இது வந்து ரெடியூஸ் அண்ட் என்லார்ஜ் வந்து 25 to 400% சப்போர்ட் பண்ணும். ஸ்கேனோட ஸ்பீடு அதாவது DADFோட ஸ்கேனிங் ஸ்பீடு ஆஸ் பர் கேட்லாக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 இமேஜஸ் பர் மினிட் 300 dpiயில் 35 இமேஜஸ் பர் மினிட் சென்ட் ஃபங்க்ஷனாகவும் 25 இமேஜஸ் பர் மினிட் 600 dpiயில் காப்பி ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கலாம். ஸ்கேனோட டெஸ்டினேஷன் பார்த்தோன்னா ஸ்கேன் டு மெயில், ஸ்கேன் டு SMB இருக்குது. அடுத்தது கன்சியூமபிள்ஸ். ஸோ டோனரோட பார்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா NPG59. இந்த டோனரோட ஈல்டு வந்து A4 சிங்கிள் சைடு எடுக்கும் போது 10,000 பேஜஸ் அட் 6% கவரேஜ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரம்மோட பார்ட் நம்பர் அதுவும் NPG59. ஸோ இதோட ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா 75,000 காப்பீஸ் A4ல் 6% கவரேஜ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலில் நியூவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய மாடலோட ஸ்பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 20 காப்பி ஸ்பீடு. இந்த மாடல் வந்து 24 காப்பி ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரேமோட சைஸ் வந்து பழைய மாடல் வந்து 512 MB, இந்த நியூ மாடலில் வந்து 1 GB மெமரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம நியூவாக வந்து பார்க்கலாம் இந்த மாடலில். அடுத்தது வந்து உங்களோட ஐடியாக்காக ரேட் பற்றி சொல்கிறோம். இந்த ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்கள் ஐடியாக்காக தான் இந்த ரேட்டுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த மாடல் வந்து வித் டியூப்ளெக்ஸ் அண்ட் பிளாட்டன் கவரோட பார்த்திங்கன்னா 85,000 ப்ளஸ் டேக்ஸு. டியூப்ளெக்ஸ் DADF ரெண்டும் சேர்த்து எடுக்கிறீங்கன்னா 98,000 ப்ளஸ் டேக்ஸாக இருக்குது. ஸோ இது ஸ்டாக்ஸை பொறுத்து உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் ஸ்டாக்ஸை பொறுத்து நம்மளுக்கு இந்த ரேட் வந்து வேறுபடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.